honored to have with us today Reverend Brother Pakyanathan SKJ, the Provincial Superior of Angelo Province, whose presence adds a significance to our event today. Let us correctly appreciation and gratitude by welcoming Brother Pakyanathan SKJ to the stage with a round of applause. பெருமதிப்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய இங்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இயேசுவின் திருஇதய சகோதரர்களுக்கும் நான் முதலில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த 15வது பள்ளி ஆண்டு விழாவில் பங்கெடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, நண்பர்களே, தோழர்களே, இன்று விஜய் டிவியில் பாலன் மற்றும் விக்னேஷ் அவர்களே, அன்பு பெற்றோர்களே, குழந்தைகளே, இது உங்கள் நாள். இந்த நாளை இனிமையாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு நமக்கு உருவாக்கி கொடுத்தவர்கள் அன்பு சகோதரர், இந்த பள்ளியை நிர்வகிக்கின்ற தாளாளர் சகோதரர் பூபாலன் டொமினிக் அவர்களே. இந்த பள்ளியை இன்று எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்த கலை நிகழ்ச்சி, கற்றல் கற்பித்தல் அனைத்து திறமைகளிலும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பள்ளியின் முதல்வர் ஆரோக்கிய அருண் அவர்களே, எனக்கு முன்பு பேசி பேருரை ஆற்றிய எங்களுடைய இந்த பள்ளியின் முன்னாள் முதல்வர், இப்பொழுது அவர் எங்களுடைய பரமக்குடியில் இருக்கின்ற அருட்சான்று சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வராக இருக்கின்றார். அவருடைய உரை இந்த பள்ளிக்கு எழுச்சியை கொடுத்திருக்கின்றது. அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த பள்ளியை நான் தொடக்க நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தை பார்த்து கவர்ச்சியை கவர்ந்து உங்களுடைய மாணவர்களை அடுத்த பள்ளிக்கு நாம் சேர்க்கின்றோம். நான் இங்கு இந்த பள்ளி விழா தொடங்கியது முதல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு ஆசிரியரும் எந்த ஒரு பெற்றோரும் என்னுடைய குழந்தை இப்படிதான் ஆட வேண்டும் என்று யாருமே இங்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் நிறை குடமாக இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே நிறை குடம் தழும்பாது. ஏனென்றால் இந்த மேடையை அவர்கள், இந்த சிறு குழந்தைகள் அவர்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். இது எப்படி அவர்களால் முடிந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு திறமையாக சொல்லிக் கொடுத்த இந்த பள்ளியினுடைய முதல்வர், இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற அத்தனை ஆசிரிய பெருமக்களையும் நாம் மனதார அவர்களை நம்முடைய கரவொலி மூலம் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். நாம் பிறரை பாராட்டுகின்ற பொழுது நமது குழந்தைகளும் இங்கு இருக்கின்ற இந்த புனித இக்னேசியஸ் நர்சரி பிரைமரி பள்ளி தொடர்ந்து வளரும். அன்பார்ந்த பெற்றோர்களே, நண்பர்களே, இந்த பள்ளி உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த இந்திய தேசம் என்பது கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் இந்த இந்திய தேசத்தின் வளர்ச்சி என்று இன்று போற்றப்படுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் கிராமத்தில் இருக்கின்ற இப்படிப்பட்ட குழந்தைகள் முதல் தலைமுறை படிக்கின்ற குழந்தைகளை உருவாக்குகின்ற தொடர் பயணத்தில் பயணிப்பவர்கள்தான் இயேசுவின் திருஇதய சகோதரர்கள். ஏறக்குறைய இயேசுவின் திருஇதய சகோதரர்கள் 128 கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றோம். ஒரு ஆண்டுக்கு 25 முதல் 30,000 குழந்தைகளை நாங்கள் இப்படி தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சரளமாக பேசுவதற்கும் அவர்கள் நாளை உலகத்தை படைப்பதற்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட கல்வி நிலையத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய நிலையில் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பெற்றோர்களையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது, நீங்கள் விளம்பரத்தை பார்த்தோ கவர்ச்சிகளை பார்த்தோ மயங்கி விட வேண்டாம். இங்கு இருக்கின்ற இப்படிப்பட்ட சகோதரர்கள் எங்களுக்கென்று எதுவும் இல்லை. உங்களுடைய குழந்தைகளை தரமான கல்வியை வழங்குவதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் ஒருவர் இருவர் மட்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பள்ளியில் படிக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் தரமான கல்வியையும் இந்த மேடையை ஏறி அவர்கள் தெள்ள தெளிவாக ஆங்கிலத்தில் சரளமாகவும்
இன்னும் சிறப்பாக ஆடல் பாடல் எல்லாவற்றையும் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு எங்கிருந்து அவர்கள் ஆற்றல் வந்தது, உற்சாகம் வந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்த்திருக்கின்றீர்கள். அதற்காக நான் உங்களை சிறப்பாக வாழ்த்துகின்றேன். எப்பொழுதெல்லாம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாராட்டுகின்றீர்களோ அவர்கள் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் வரலாற்றை படைப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் பார்த்தேன், இந்த விஜய் டிவியை நான் பார்ப்பதில்லை. நான் சிறப்பாக எந்த டிவியையுமே பார்க்கின்ற நபர் இல்லை. ஆனால் நம்முடைய மாணவர்கள் பார்த்த பொழுது, நமது குழந்தைகளை பார்த்த பொழுது, வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரமாவது இப்படிப்பட்ட இந்த விஜய் விக்னேஷ் என்ற அவர் நடத்துகின்ற அந்த டிவி புரோகிராமை பார்க்கலாம் என்ற ஒரு ஆர்வம் என்னில் தூண்டியது. ஏனென்றால் இப்படிப்பட்ட நபர்கள் எதற்கு இங்கு அழைத்தோம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த விஜய் விக்னேஷை பார்க்கின்ற பொழுது நமது குழந்தைகள் அவர்களுடைய பார்வையும் தொலைநோக்கு பார்வை இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நமது குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரி தேவைப்படுகின்றது. இந்த மனிதர் பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதராக இருக்கின்றார். ஏனென்றால் இன்று மனிதம் இழந்து கொண்டு இருக்கின்றது. மனிதம் எங்கே இருக்கின்றது என்று நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள், நம்மில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல பழக்கத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் அந்த நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு குழந்தைகளே, இது உங்களுடைய பள்ளி, உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். உங்களை எப்பொழுதும் வளர்க்க வேண்டும். நீங்கள் சரளமாக ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இன்னும் எங்கு செல்கின்ற இடமெல்லாம் நல்ல ஒரு குழந்தையாக இளைஞனாக மாற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. குறிப்பாக நான் ஒரு முறை ரூஸ்வெல்ட் என்ற அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய நாட்டில் இருக்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற கல்லூரியில் சென்று அவர் பேருரை ஆற்ற விரும்புகின்றார். அப்பொழுது அவர் கூறியது, மாணவர்களே, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ, எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ, அதை எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் அதை நீங்கள் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனநிலை உங்களில் உருவாக்க வேண்டும். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டர், எங்கே நீங்கள் நடப்பட்டு இருக்கின்றீர்களோ அங்கே உள்ள அனைத்தையும் கொண்டு சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். அந்த கூற்று இன்று அளவிலும் அமெரிக்க தேசத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. அதே போல்தான் நம்முடைய குழந்தைகள் அவர்கள் இந்த சினாப்ஸ் என்ற பள்ளியிலே அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு எல்லாம் இந்த நாளை இனிமையாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு ஏறக்குறைய 2-3 மணி நேரம் பார்த்துருக்கோம். எதுவுமே இந்த சளைத்ததே இல்லை. ஏறக்குறைய எல்லா குழந்தைகளும் அவருடைய முகத்தில் புன்னகையோடு எனது குழந்தை இப்படி ஆட முடியுமா, இப்படி பேச முடியுமா என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்கள். கல்வி ஒன்றே யாரும் திருட முடியாத, அசைக்க முடியாத சொத்து. அந்த சொத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இயேசுவின் திரிய சகோதரர்கள், இங்கு பணிபுரிகின்ற அத்தனை சகோதரர்களையும், சிறப்பாக இங்கு வந்திருக்கின்ற அத்தனை சகோதரர்களையும் வாழ்த்துகின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பள்ளி, நீங்கள் எப்பொழுதும் இந்த பள்ளியை நம்புங்கள். உங்கள் குழந்தைக்கு நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கும் அவர்களாக வாழ்வதற்கும் நாங்கள் என்றும் சளைக்க மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். இந்த 15வது ஆண்டு விழாவையும் கற்றல் கற்பித்தலையும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக செய்த எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தினுடைய தலைவர் பூபாலன் மற்றும் இந்த பள்ளியினுடைய முதல்வர் சகோதரர் ஆரோக்கிய அருண் இன்னும் சிறப்பாக மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய தியாகம், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு, இதை கொண்டுதான் எல்லாம் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. என்றும் இந்த பள்ளி சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களையும், தொடர்ந்து நண்பர் விஜய் பாலன் விக்னேஷுடைய நிகழ்ச்சி இருக்கின்றது.
கடைசி வரை இருந்து இந்த பள்ளி உங்களுக்கான பள்ளி என்பதை அங்கீகாரம் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்தி இந்த வாய்ப்புக்கு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Being with us today, thank you, Brother Pakyanathan, for your inspiring words. Your guidance and support mean a lot to us. பெற்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சி இங்கு நடந்து கொண்டிருக்கின்றதுக்கு முக்கிய மூல காரணம் இங்கு இருக்கின்ற அத்தனை சகோதரர்களையும் வாழ்த்தி சிறப்பாக எங்களுடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகி, இந்த பள்ளியினுடைய முதல்வர் ஆரோக்கியக்காரன் இருவரையும், ஏனென்றால் அவர்கள் இருவரும் இணைந்து சிறப்பான பணியை செய்கிறார்கள். ஒரு சால்வை நாம் இணைத்து வைப்போம், தொடரட்டும் அவர்கள் பயணம்.